ஸ்டார்டிங்ல படிக்கும்போது மார்னிங் 3:00லாம் எந்திரிச்சு உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருவேன். ஆனா டேஸ் போக போக என்னதான் ஆகுதுன்னே தெரியல. 6:00 7:00 ஆகி போகுது நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்கே. மேரேஜ்க்கு முன்னாடிலாம் எனக்கு நெறைய டைம் இருக்கும். அந்த டைம்ல எடுத்து வச்ச நோட்ஸ் தான் இப்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் நெனச்ச டைம்லாம் உட்காந்து படிப்பேன். ஆனா அந்த டைம்லாம் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. தேடி தேடி கண்டுபிடிச்சு கிடைக்கிற டைம்ல படிக்க வேண்டியதா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது என்ன மாதிரியே ஃபேமிலி பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னு. அப்பா ஆஃப்டர்நூன் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. வரும்போதே பலாப்பழம் எடுத்துட்டு வந்திருந்தாங்களா. வந்ததுல பலாப்பழத்த கட் பண்ணுமான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா நான் கட் பண்ண பாடு கிடையாது. சரி குடு நானே கட் பண்ணி தரேன் அப்படின்னு கட் பண்ண உட்காந்துட்டாங்க. பலாப்பழத்த பொறுத்தவரை கட் பண்ணி அதை எடுத்து அதுக்கப்புறம் சாப்பிடுறதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு நான் வெயிட் பண்ண மாட்டேன். அதை கட் பண்ண உடனே வந்துட்டு ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும். பப்புக்குட்டிக்கு கொஞ்சமா பலாப்பழம் கொடுத்து பார்த்தோமா சாப்பிடலாம் இல்லையான்னு அவ சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நாங்க வந்து பலாப்பழ சொலையை வந்து எடுத்து போட போட ஒவ்வொரு சொலையை எடுத்து எடுத்து இந்த மாதிரி சொரண்டி சொரண்டி போட்டுட்டு இருந்தா. இதெல்லாம் பார்க்கும்போதே பயங்கர கியூட்டா இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்ததும் அப்பாவும் பொண்ணும் 2 பேரும் உட்காந்துட்டாங்க பலாப்பழம் சாப்பிடுறதுக்கு. இந்த அம்மா ஒரு ஒரு சொலையா எடுத்து சொரண்டி சொரண்டி போடுவாங்களாமா. அவங்க அப்பா வந்து டேஸ்டா இருக்குன்னு சாப்பிடுவாங்களாமா.